Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. பொன்முடியுடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க? தீர்ப்பு ஸ்டே சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்க முடியாது, தீர்ப்புக்கு ஸ்டே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே பல இதில் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தாம் பல இதில் நூற்றுக்கணக்கான தீர்ப்பில் சொன்ன விஷயத்தை மீறி அவங்களால எப்படி கொடுக்க முடியும் ஸ்டே? இது இவங்க பண்ணுனது பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே குழப்பம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் எப்போவுமே இப்படி தான் பொன்முடி தீர்ப்பில் குழப்பம் இருக்கு. ஸ்டாலின் அவசரப்பட்டு என்ன இது பாருங்க உடனே மந்திரி ஆக்கணுங்கிறாங்க. இவ்வளவு ஜெயிலுக்கு போன ஒரு மந்திரியை ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே நீங்க பதவியை கொடுத்தீங்க. இப்போ ஒரு ஊழல் குற்றவாளிக்கு இன்னும் சட்ட பிரச்சனை முடியல, உடனே கடிதம் எழுதுறாங்கன்னா இந்த நாடு என்ன நாடா சுடுகாடா? நான் கேட்குறேன். தமிழ்நாடை இந்தியாவே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. சாதிக்கு விஷயத்துல இது போதை மருந்து கடத்த, செந்தில் பாலாஜி விஷயத்துல மந்திரி கொள்ளையடிச்சது, இப்ப இதுலயும் காரி துப்புறான். பாரியா 3 வருஷம் தண்டனை ஆச்சு, திருப்பி முதலமைச்சரே வைக்கிறாருன்னு. இப்ப ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? RN ரவி முடியாதுன்னு சொன்னாருன்னா இவரே அப்பாயின்ட் பண்ணிக்குவாரு. பொன்முடி வழக்குல ஒரு வக்கீலுக்கு 5 கோடி 10 வக்கீலுக்கு பங்கு போட்டாங்க. எதிராளி யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை. அவன் நீ ஒரு பெரிய வக்கீல போய் பிடிக்கணும்ல, இவன் தான் இவனோட கூட்டணி சேர்ந்துக்கிறான குற்றவாளியோட. எந்த வக்கீல வச்சாங்க சொல்லுங்க? ஆனா அதே செந்தில் பாலாஜி கேஸ்ல ED நடத்தினதுனால 1 கோடி ரூபாய் கொடுத்து வக்கீல கூட்டிட்டு வந்து வாதாடினாங்க. பொன்முடி ஆலை இப்போதைக்கு அமைச்சர் ஆக முடியுமா முடியாதா சார்? அந்த இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட். கவர்னர் விளக்கம் கேட்கணும். முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான அதே போல நேதாஜி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமிகு வரதராஜன் வந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதாவது இந்த பொன்முடி வழக்கு ரொம்ப சிக்கலான வழக்காக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை உறுதி செஞ்சிருந்தாங்க. அந்த சொத்து குவிப்பு வழக்குல ஒரு 3 வருஷ சிறை தண்டனையை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதன் காரணமாக அவருடைய MLA பதவி அமைச்சர் பதவியாக தானாக போயிடுச்சு. அந்த தண்டனையின் காரணமாக அதற்கு அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பொன்முடி போயிருக்காரு. அங்க ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அந்த தீர்ப்புல தான் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாக தெரியுது. தண்டனையை நிப்பாட்டி வச்சிருக்காங்களா இல்ல தீர்ப்பை நிப்பாட்டி வச்சிருக்காங்களாங்கிற கேள்விதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்களா இல்ல சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? என்ன சார் நடந்திருக்கு? தீர்ப்புக்கு ஸ்டே, தண்டனைக்கு சஸ்பென்ஷன். ஓகே, இதுதான் சட்டத்தில் உள்ளது. தண்டனை அப்படிங்கிறது 3 வருஷம். ஓகே, அதை சஸ்பெண்ட் பண்ணலாம். சஸ்பெண்ட் பண்ணிட்டா தீர்ப்பு அப்படியே இருக்கும். தீர்ப்பை ஸ்டே பண்ணணும், தீர்ப்பை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, தீர்ப்பை ஸ்டே பண்ணணும். தீர்ப்பை ஸ்டே பண்ணிட்டா அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்ச மாதிரி. ஓகே, இதுதான் 2. பொன்முடியுடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்ல தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க? தீர்ப்பை ஸ்டே சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? கரப்ஷன் ஆக்டில் இதுக்கு கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கக்கூடாதுன்னு நூற்றுக்கணக்கான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதுக்கு தீர்ப்புக்கு ஸ்டே கிடையாது அப்படின்னு ஏற்கனவே பல இதில் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தாம் பல இதில் நூற்றுக்கணக்கான தீர்ப்பில் சொன்ன விஷயத்தை மீறி அவங்களால எப்படி கொடுக்க முடியும் ஸ்டே? இது இவங்க பண்ணுனது பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே குழப்பம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம். பொன்முடி தீர்ப்பில் குழப்பம் இருக்கு. எல்லாம் நிறைய தீர்ப்பில். இப்போ எனக்கு ஒரு தீர்ப்பு இருந்தது. ஓகே, என்னுடைய சொந்த விஷயம் 2009 ஒரு வழக்கு நடந்தது. 2009 ஒரு கொலை வழக்கில் நான் தான் கொலை பண்ணேன்னு என்கிட்ட ஜாமீன் கேட்க முன் ஜாமீன் கேட்க வந்தான். நான் காவல்துறையில் இருந்ததுனால நான் வழக்கறிஞராக சிந்திக்கலை. கொலை பண்ணவன் நம்மகிட்ட முன் ஜாமீன் கேட்குறான், இவனை பிடிச்சி கொடுத்துருவோன்னு அவனை பிடிச்சி காவல்துறையிட்ட கொடுத்தேன். ஓகே, ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். உடனே இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன் மேலே கொலை கேஸ் போட்டாங்க. இது வரலாற்றிலேயே இல்லாதது. ஏன் மேலே கொலை கேஸை போட்டாங்க. அப்போ இது போட்டவுடனே அப்புறம் காவல்துறையில் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் உங்கள் மேலே கொலை கேஸை போட சொல்லி உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க, இல்லைன்னா உங்களை அக்யூஸ்ட் ஆக்கிடுவாங்கன்னு. சரின பிறகு நான் தப்பிச்சு போய் இது போனதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் போய் முன்ஜாமீன் வாங்கினேன். முன்ஜாமீன் வாங்கின உடனே அதோட விடணும்ல அவங்க ஸ்டாலின் சொல்லி என்னை உச்ச நீதிமன்றத்தில் போய் என் தீர்ப்பை அப்பீல் பண்ண சொன்னாங்க. இப்போவாச்சும் இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க, 1000 கோடி
50 கோடி கூட செலவு பண்ணுவாங்க, 100 கோடி கூட செலவு பண்ணுவாங்க உச்ச நீதிமன்றத்தில். என்னாலெல்லாம் என்ன செலவு பண்ணுங்க, கோடியிலெல்லாம் நம்ம எப்படி செலவு பண்ண முடியும்? நான் தனி மனுஷனாக அப்புறம் போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் என் கையிலேருந்து பணம் செலவு பண்ணி அங்கே போனால் ஃபுல்லாக எல்லா இடமும் பணம் கொடுக்குறாங்க. என்ன பண்ண முடியும் நீங்கள்? அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, உயர்நீதிமன்றம் கொடுத்த முன்ஜாமீனை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம். சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. உறுதி செய்கிறோம். சரி, தப்பிச்சோன்னு நான் அங்கேருந்து வந்தேன். ஆர்டர் வருது. ஓகே. இது வந்து முன்ஜாமீனை தள்ளுபடி செய்கிறோம்னு ஆர்டர் வருது. ஆனால் கோர்ட்டில் டிக்டேட் பண்ணது உங்களுக்கு ஜாமீனை உறுதி பண்ணியிருக்காங்க. ஆர்டரில் இதுதான் உச்ச நீதிமன்றம், புரிஞ்சுக்கங்க. இதுதான் உச்ச நீதிமன்றம். தீர்ப்பு சொல்லும் போது உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, ஆர்டர்ல நெகட்டிவாக வந்திருக்கே. அப்போ யாருமே எதிர்பார்க்கல. யார்கிட்ட போய் கேட்குறது? நாங்கள் இது பண்ணோம்னா மறுபடியும் எனக்கு 18 லட்சம் ரூபா செலவு, மறுபடியும் வழக்கறிஞர்களை இங்கேருந்து, ஏன்னா நான் போக முடியாது, நான் போனேன் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வழக்கறிஞர்களை செலவு பண்ணி நாங்கள் கொண்டு போனால் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுங்கிறாங்க. அந்த ஜட்ஜுங்கள்லாம் மற்ற பெஞ்சு மாறி போயிடுறாங்க. அப்போவே எனக்கு தெரியாதுங்கிறாங்க, உனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், திமுகவோட அரசு வழக்கறிஞர் இங்கே ஒருத்தர் இருந்தார். அவரை நான் பார்த்தது கூட இல்லை. அவருக்கு மனசாட்சி உறுத்துது, என்னடா இப்படி அக்கிரமம் பண்ணுறாங்களே. அப்போ அவர் என்ன பண்ணார், நம்ம வழக்கறிஞரை கூப்பிட்டு நானே வந்து சொல்கிறேன் சார், தீர்ப்பு வந்து அவருக்கு வந்து உறுதி செய்யப்பட்டது முன்ஜாமீன், அது நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நானே வந்து சொல்கிறேன் சார்ன்னு சொல்லி அவர் அந்த ஜட்ஜுங்க ரூமுக்கு போய் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, இப்படி மாற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு உடனே மறுபடியும் பேப்பர்லாம் எழுதி பார்த்தா அதில் ஜட்ஜு வந்து உறுதிப்படுத்தப்படுகிறதுன்னு கை நாள் எழுதியிருக்காரு. டைப் பண்ணது எப்படி பண்ணுறாங்க, தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுதான் உச்ச நீதிமன்றம், புரிஞ்சுக்கங்க. ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன். ஓகே, இது பண்ணது. இப்போ இதில் நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்தது என்ன தெரியுமா? முதல்ல வந்தது அட்வொகேட் கேட்குறாரு, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் தானா, கன்விக்ஷனுக்கு இல்லையா, ஒன்லி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் வந்துருக்கு முதல்ல ஆரம்ப கட்ட இதில். அப்போ நான் திரும்பி இல்லை வரணும் இந்த கோர்ட்டுக்கு, வாங்க அப்படிங்கிறது, எப்போ வேணாலும் வாங்க. இதுதான் முதல்ல வந்த இது. இதில் எல்லாம் இன்டர்நெட்லாம் வந்துருது. சென்டென்ஸை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சென்டென்ஸ் அப்படி தான் வந்தது. தீர்ப்பு வந்தால் சென்டென்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணுறேன், கன்விக்ஷனையும் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு இப்போ தீர்ப்பில் வந்துருக்கு. ஓகே, எதுக்கு வந்து அதே இதுதான். இப்படி தான் கோல்மால் நடக்கும் சுப்ரீம் கோர்ட்டில். பணம் தான் இங்கே பிரதானம். ஓகே, யார் வக்கீலாக வரீங்க, உங்கள் ஃபேஸ் வேல்யூ என்ன, அதுதான் தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில். கேள்வியே கேட்க முடியாது நீங்கள். அது மாதிரி வந்தது. இப்போ இதில் ஒரு பெரிய சட்ட இது என்னென்னா 2 விஷயம். இதில் சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணலாம், அது சிஆர்பிசியில் இருக்குது. கன்விக்ஷனை ஸ்டே தான் பண்ணணும், அதை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுவரை நடந்த எத்தாலுமே கன்விக்ஷனை ஸ்டே தான் பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் வந்து சென்டென்ஸை தான் பண்ணுவாங்க. ஓகே, சட்ட வல்லுநர்கள் யார் வேணாலும் போய் கேட்டுக்கோங்க. சிஆர்பிசியில் கன்விக்ஷன் இதுக்கு தான், சென்டென்ஸுக்கு தான் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னே பேர். ஆமாம், கன்விக்ஷனுக்கு சஸ்பென்ஷனுங்கிறது, அதாவது ஸ்டே கொடுக்கணும். ஓகே, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் போட்டு குழப்பி பண்ணியிருக்காங்க. 2வது, சுப்ரீம் கோர்ட்டுக்கே அதிகாரம் கிடையாது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறதுக்கே. ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எடுத்து காமிக்க, ஊழல் வழக்கில் நீ சென்டென்ஸ் இது கன்விக்ஷனை ஸ்டே பண்ணக்கூடாது. 100கணக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்களே 100கணக்கான ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவீங்க, அப்புறம் நீங்கள் திருப்பி மாற்றி சொல்லுவீங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் இழிச்சமாய எல்லாம் கேட்டு போயிடுவானா? ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் இப்போ இது நடந்து போச்சு. இதுவே இன்னும் முடிவாகலை. ஸ்டாலின் அவசரப்பட்டு என்ன இது பாருங்க, உடனே மந்திரி ஆக்கணுங்கிறாங்க. இவ்வளவு இது ஒரு 3 வருஷம் தண்டனை ஊழல் குற்றச்சாட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு குற்றவாளிக்கு அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சின்ன விளக்கம் நடந்து அந்த இதுக்கெல்லாம் இது அதனை சரண்டர் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக அடுத்த நாளே ஒரு ஊழல் குற்றவாளியை மந்திரி ஆக்கணும்னு நினச்சா, ஏற்கனவே ஜெயிலுக்கு போன ஒரு மந்திரியை வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து அவருக்கு இது கொடுத்தீங்க, பதவியை கொடுத்தீங்க. இப்போ ஒரு ஊழல் குற்றவாளிக்கு இன்னும் சட்ட பிரச்சனை முடியலை, உடனே கடிதம் எழுதுறாங்கன்னா இந்த நாடு என்ன நாடா சுடுகாடா? நான் கேட்குறேன். நீதி நியாயம் தர்மங்கிறதே இந்த நாட்டில் இல்லையா? ஒரு முதலமைச்சர் அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு சமூக அக்கறை இல்லையா?
ஊழல் பண்ணவங்களெல்லாம் இப்படியா நீங்கள் ஊக்குவிக்கிறது? இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களே. ஓகே சார். அதனால எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை விட பெரியது உடனே ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நாங்கள் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட தேர்தல் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் இயக்கம். கவர்னருக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறோம்? ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு மந்திரி பதவி பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்விக்ஷனை ஸ்டே பண்ணவே கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டை பல தடவை சொல்லியிருக்காங்க. அதை மீறி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அப்படி கொடுக்க முடியாது. இதில் ஸ்டே பண்ணலை, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கன்விக்ஷன், அது வந்து சட்டத்திலேயே மிகப்பெரிய தவறு. அதனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்கள் சார்பில் மனு ஒன்றை போட்டு கிளாரிஃபிகேஷன் கேளுங்க. ஓகே, விளக்கம் கேளுங்க. இது எப்படி நீங்கள் தீர்ப்பு கொடுத்தோன்னே அவர் வந்து மந்திரி வந்து கேட்குறாரு, அவர் மந்திரிக்கே அலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க. சுப்ரீம் கோர்ட்டு நிச்சயம் பண்ணாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த விளக்கத்தை கவர்னர் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். அதனால் நீங்கள் அவரை மந்திரி இது பண்ணக்கூடாது. கவர்னர் டெல்லி போயிட்டாரே சார், அது அவருக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்கல்ல. ரெண்டாவது விஷயம், ராகுல் காந்திக்கு இதே பிரச்சனை வந்தது. ஆமாம், 2 வருஷம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கும்போது என்ன கொடுத்தாங்க? எலெக்ஷன் கமிஷனுக்கும் டைரக்ஷன் கொடுத்தாங்க, இவருடைய போஸ்ட்டை வேக்கண்ட் ஆக்காதீங்க, ஆமாம், போஸ்ட்டை காலின்னு அறிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அதாவது ராகுல் காந்தி வழக்கை பொறுத்த வரைக்கும் கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்தாங்களா சார்? ஆமாம், அதுக்கு கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. ஏன்னா 2 வருஷம் அது ஊழல் வழக்கு கிடையாது. ஊழல் வழக்கு கிடையாது. அதனால் இந்த இது அவங்களுக்கு இதுவாகுது. ஊழல் வழக்குக்கு தான் ஸ்டே கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ராகுல் காந்தி இது டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் அவதூறு வழக்கு, அதுக்கு 2 வருஷம் தண்டனை. அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு ஸ்டே இது கொடுத்துட்டு நீங்கள் காலி பண்ணாதீங்க, அந்த இதை காலின்னு சொல்லாதீங்க, இவர் பதவி ஏற்க தகுதி இருக்கு, அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இதில் பொன்முடிக்க அவங்க கொடுக்கல. காலியாவை கேட்டு தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கல. அவங்க கொடுத்த வார்த்தை இதுவே தப்பு. ஏன்னு தப்புன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டே கொடுக்கக்கூடாதுங்கிறது இருக்குது, இல்லை சஸ்பென்ஷனுங்கிற வார்த்தை வந்து அது செல்லாது. ஓகே, சுப்ரீம் கோர்ட் இஷ்டத்துக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியும். பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் 1008 இதை பேசுகிறாங்க சட்ட இதை. ஏன்னா 1 கோடி 2 கோடி வாங்குகிற வக்கீல் இருக்கானு, அவன் பூரா 1008 கொலையாளியோ கூட காப்பாற்றி விட்டுருவான் சட்டத்தில். அது இருக்குது. இது என்ன பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்? என்ன பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்? உங்களுக்கு இது தீர்ப்பு கொடுத்துட்டா தீர்ப்பே கொடுக்குறீங்க, இது ஆயுள் தண்டனைன்னு கொடுக்குறீங்க, ஜெயிலில் இருக்கான், சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவன் ரிலீஸ் ஆகிறான்னு வைங்க. இடைப்பட்ட காலத்தில் அப்போ நான் ஜெயிலில் இருந்தது என்ன ஆகுறதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. கீழ்கோர்ட்டு உங்களுக்கு தண்டனை கொடுத்ததுனால நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க. இப்போ அந்த கேள்வியை கேட்டு தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. என்னென்னா, இவரை நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு அவர் நிரபராதின்னு வந்துட்டா அப்போ ஜெயிலில் இருந்த பீரியட் என்ன ஆகுறது? இந்த கேள்வியை லட்சக்கணக்கான பேர் கேட்கணும். இந்தியா பூரா ஜெயிலுக்கு போனவெல்லாம் ஒரு கோர்ட்டு தண்டனைன்னு கொடுத்துட்டா. நான் ராஜேஷ் தாஸ் தெரியுமில்ல உங்களுக்கு, முன்னாள் டிஜிபி, அவருக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்தது யாரு? விழுப்புரம் நீதிமன்றம். ஆமாம், மாவட்ட நீதிமன்றம் விழுப்புரம் கொடுத்துருக்கு. அதை உயர் நீதிமன்றமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. உறுதிப்படுத்தி அவர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அலைய முடியுதா? ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் ஒழிஞ்சுக்கிட்டா? சுப்ரீம் கோர்ட்டில் காசு இருக்கிறவங்க தானே போக முடியும். கோடி இருந்தால் தான் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். கோடி இருந்தால் தான் ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியும். கோடி இருந்தால் தான் வக்கீல் உங்களுக்கு வருவான். எந்த வக்கீல்? ஜட்ஜுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் வேல்யூ உள்ள வக்கீல் அவன் தான் வருவான். அப்போ கோடியில் செலவு பண்ண முடியாத இப்போ ராஜேஷ் தாஸ் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கோடியில் செலவு பண்ண முடிஞ்ச பொன்முடி அங்கே போய் இது போய் அங்கே போய் ஒவ்வொன்றா ஸ்டேன்னு கேட்டுட்டு இருக்கேன். இது இந்திய நீதித்துறைக்கே மிகப்பெரிய கேவலம், அவமானம். அதுதான். அதனால தான் இந்த 2 கருத்து நான் என்ன சொன்னால், கவர்னர் 2 பேர்கிட்ட கேளுங்க. நாங்கள் லெட்டர் அப்படி தான் எழுதியிருக்கோம். தேர்தல் கமிஷனுக்கு கேளுங்க, இவர் வந்து இவருடைய போஸ்ட்டு காலி ஆகுதா, இல்லை அவர் தண்டனைப்படி இதாகுதா? அட்டர்னி ஜெனரல் கிட்ட கேட்கணும். அது அட்டர்னி ஜெனரலுக்கு எப்போவுமே அட்டர்னி ஜெனரல்கிட்ட இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே நீங்கள் கிளாரிஃபிகேஷன் போடணும். அட்டர்னி ஜெனரல் சொன்னாலும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். அதனால சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்க, போட்டு இப்படியே போடுங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். என்னென்னா, இதில் வந்து ஸ்டே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நிறைய இது சொல்லியிருக்கீங்க, இப்போ நீங்கள் சஸ்பெண்டுங்கிறீங்க. ஓகே, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேளுங்க. ஓகே சார். அந்த விளக்கத்தை கேட்டதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கும் கேளுங்க. இங்கே பாருங்கள், சட்டசபை செய்யலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன கூத்து பண்ணுறான் பாருங்கள். காலினா வந்து அறிவிச்சான், உடனே இன்னைக்கு இல்லைங்கிறான். மாநில அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவன் எல்லாம் ஜாலியாக தட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அன்னைக்கு காலின்னு அறிவிச்சா உடனே சுப்ரீம் கோர்ட்டில் விளக்கம் கேட்க வேணாமா? சரி, இதெல்லாம் நான் சொல்கிற சட்டத்தின்படி உள்ளதுங்க.
சட்டத்தை தூக்கி வச்சுட்டு மனசாட்சிப்படி யோசிங்க. ஒரு கோர்ட்டு, அதுவும் ஹைகோர்ட்டால் ஆதாரங்களுடன் அவரை வந்துக்கிட்டு கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் விடுதலை கீழே வாங்கினது உண்மையான விடுதலையா? நீங்கள் ஆளுங்கட்சியை கையில் வச்சுக்கிட்டு நீங்களே வந்துக்கிட்டு உங்கள் கேஸை நடத்துகிறது யார்? விஎன்டிசி தான் லஞ்ச ஒழிப்பு தானே நடத்துகிறாங்க. அவங்க உங்கள் கையில் அவங்கள வச்சுக்கிட்டு கேஸ் நடத்தாமல் விடுதலை ஆகிட்டீங்க. உயர்நீதிமன்றம் ஆதாரங்களுடன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தண்டனை கொடுக்குது. அப்போ தண்டனை இருக்கிறவரை ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு இருக்க வச்சு அவன் மேலே இது வந்திருக்கு, நீ தலைவர் அதை நிரூபிச்சுட்டு அப்புறம் மந்திரியாவான்னு சொல்லணும். இப்படிப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு லஞ்சம் பண்ணுறவங்க ஊழல் பண்ணுறவங்கன்னா அவங்க பாட்டுக்கு இது பண்ணி மந்திரி ஆக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நாடு என்ன? இது சுப்ரீம் கோர்ட்டு திங்க் பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பணம் தான் உங்களுக்கு பெரிய இது இருக்கணும். இந்த வழக்கில் எத்தனை வக்கீல்னு எண்ணுங்க. அந்த தீர்ப்பில் இருக்குது ஒரு 10-12 வக்கீல். ஒவ்வொரு வக்கீலும் 1 கோடி கேட்பான், 12 கோடி. இது போக தனி இப்படியெல்லாம் நாடு போயிட்டு இருந்ததுனால நம்ம எங்கே நீதி எதிர்பார்க்கும்? சரி, இந்த பொன்முடி வழக்கு வந்து இன்னொரு நாள் டேட் ஆகிருந்துச்சு. அது அட்வான்ஸாக கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்தாங்க. 2-3 அட்வொகேட் கிட்ட நான் வந்து ஒப்பீனியன் கேட்கும்போது, ஒரு கேஸை வந்து அட்வான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சும்மாலாம் அட்வான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ கன்விக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து 2-3 அட்வொகேட் நம்ம கிட்ட சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே வந்து தண்டனையை உறுதிப்படுத்தாமல் சஸ்பென்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க சார். ஒரு குழப்பமாக இருக்கே சார். சட்டம் அதுதான். நானே பேட்டி கொடுத்தேன். 18 போட்டாங்க, ஒரு வாரம் அட்வான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசமான ஆளுன்னு திரும்பி முடிவு பண்ணிட்டாங்க, தண்டனை வரப்போகுது, ஜெயில் வரப்போகுதுன்னு நான் பேட்டியெல்லாம் கொடுத்துட்டேன். ஏன்னா சட்டம் படித்தவங்களுக்கு கூட அது தெரியாது. கோர்ட்டு நடைமுறைக்கு டெய்லி போகிறவங்களுக்கு அது தெரியும். அட்வான்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? சீக்கிரம் தண்டனை கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஆனால் எதுக்கு அட்வான்ஸ் பண்ணுறான்? அவனுக்கு சாதகத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுறான்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் அட்வான்ஸ் பண்ணணும்? ஒரு வாரம் கழிச்சே சொல்லலாமே. ஏன் அவ்வளோ அட்வான்ஸ் பண்ணி சொல்கிறீங்க? இப்படி அட்வான்ஸ் பண்ணதுக்கான மீனிங்கும் பொய்யாக்கிட்டாங்க. ஓகே, அதனால் இதில் வந்துக்கிட்டு என்னத்தை சொல்கிறது, பல விஷயங்கள் நான் ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா நானே நீதித்துறையில் இருக்கேன். அதனால தான் பல விஷயங்கள் என்னால் ஓப்பனாக பேச முடியலை. இது வந்து மிக மிக மோசமான அணுகுமுறை. ஓகே, நீங்கள் இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜுங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. கன்விக்ஷன் ஸ்டேங்கிறது கிடையாது. ஏன் சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீயே நூற்றுக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே வந்துக்கிட்டு அப்போ கொடுக்குறியான்னு கேட்குறோம். நீ சஸ்பென்ஷன் தான் சொல்லியிருக்க, நீ பதில் சொல்லு. ஸ்டே ஆன் கன்விக்ஷனா பதில் சொல்லுன்னு கேளுங்க சுப்ரீம் கோர்ட்டை. சுப்ரீம் கோர்ட்டும் பதில் சொல்ல வேண்டியவர்கள். சுப்ரீம் கோர்ட்டு இவங்க வந்து வானளாவிய அதிகாரம் கிடையாது. சட்டத்திற்கு உட்பட்டு தான் அவங்க பேசணும், சட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த தீர்ப்பை கொடுக்கணும். அவங்க ஒன்றும் யாருமே கேள்வி கேட்க முடியாத இவங்க கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றங்கள் தங்களுடைய எல்லையை பின்பற்றி போகணும். ஹைகோர்ட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கு ஒன்று தான் இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு இந்தியாவுக்கே ஒன்றுன்னு வச்சாங்க. ஆனால் இதே ஹைகோர்ட்டு தமிழ்நாட்டில் 2 இருக்கா இல்லையா? பெஞ்சு தானே சார் அது. பெஞ்சுனாலும் ஹைகோர்ட்டுக்குரிய பவர் தானே. மதுரைக்கு ஒன்று, கொடுத்துட்டாங்கல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் பெஞ்சு வைக்க மாட்டேங்கிறீங்க? டெல்லியில் தான் வச்சுக்குவீங்களா சுப்ரீம் கோர்ட்டை? தென்னிந்தியாவில் வந்து சென்னையில் வைக்கக்கூடாதா? ஏன் பெங்களூரில் வைக்கக்கூடாதா? ஏன் ஹைதராபாத்தில் வைக்கக்கூடாதா? நான் இங்கேருந்து டெல்லிக்கு தான் போகணுமா? அங்கே ஒரு பெரிய லாபி. இந்த சுப்ரீம் கோர்ட்டை டெல்லியை தவிர வேறு எங்கேயும் விடக்கூடாது. இதுலேருந்து கவர்மெண்ட்லேருந்து எத்தனையோ அனுப்பிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டை தென்னிந்தியாவுக்கு ஒன்று வை, ஒவ்வொரு பெஞ்சு வைங்கிறேன். நார்த்துக்கு ஒன்று, சவுத்துக்கு ஒன்று, ஈஸ்ட்டுக்கு ஒன்று, வெஸ்ட்டுக்கு ஒன்று வைங்க. பெஞ்சு தானே அது. நீங்கள் சொன்னபடி சுப்ரீம் கோர்ட் ஏன் வைக்க மாட்டேங்கிறான்? எல்லாம் அங்கே போய் நிற்கணும். அங்கே ஒரு பெரிய லாபி, அவங்க வைக்கிறது தான் சட்டம். பிரசாத் பூஷன்னு ஒருத்தர் பேசினார்ல, சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற அட்டூழியத்தெல்லாம் பேசினார்ல, பணம் வாங்குறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, ஜட்ஜுங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னு கண்டெம்ப்ட் போட்டான் சுப்ரீம் கோர்ட்டு. ₹1 ஃபைனு கட்டுனா கட்ட மாட்டேன்டான் இருந்தாலும். நீ தப்பு பண்ணுறியா, நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. கட்ட மாட்டேன்னு ஒன்று என்ன பண்ணாங்க, பிடிச்சி உள்ளே போட்டாங்களா பிரசாந்த் பூஷனை? அப்போ அங்கே நடக்கிற பாலிடிக்ஸு மோசமான பாலிடிக்ஸு. ஜட்ஜுங்களை வக்கீலுங்க மூஞ்சி பார்த்து கொடுக்குற இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு பெரிய. அங்கெல்லாம் கோடிகள் தான் விளையாடும். ஒவ்வொரு வக்கீலுக்கும் கோடிகள். நீ எக்கெடுக்கட்டு போ. எங்கே இப்போ தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு பதில் சொல்லு. ஊழல் செஞ்சுருக்காரு ஒரு மந்திரி, 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவங்களே அனுப்பக்கூடாதுங்கிற ரைட்டு விட்டுரு. ஆனால் அவங்க மறுபடியும் எம்எல்ஏ ஆகிக்கிறணும், மந்திரி ஆக்கிடணுமா? என்ன திருப்பி நீ சொன்னா கேட்டு போயிட முடியும் சார். பொன்முடி இப்போதைக்கு அமைச்சர் ஆக முடியுமா, முடியாதா சார்? அந்த இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு. கவர்னர் வந்து விளக்கம் கேட்கணும். அதுதான் நம்ம வழக்கம். ஏன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன் வராது, சென்டென்ஸ் தான்.
சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் தான் வரும், கன்விக்ஷனுக்கு ஸ்டே தான் வரும். ஓகே, கன்விக்ஷனுக்கு சஸ்பெண்ட் வராது, சட்டத்தில் இல்லை. ஓகே, மூணாவது நான் சொல்றது நீ தானே சொல்லியிருக்க கன்விக்ஷனை ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு நூற்றுக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிடுவேன். அப்புறம் நீயே வந்துக்கிட்டு ஆளுன்னு இது பார்த்துட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள? குறிப்பா ஊழல் வழக்குல ஸ்டே பண்ணக்கூடாது. ராகுல் காந்தியில பண்ணது வேற, அது வந்து அவதூறு வழக்கு. அது வந்து ஒரு பெரிய வழக்கா எடுத்துக்க மாட்டாங்க, ஏதோ இதா பேசுனது. இது அப்படி இல்லை, நாட்டு பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளையடித்தது இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல இது எப்படி இருந்திருந்தாலும் ஸ்டாலினுக்கு மனசாட்சி வேணும். யோ உன் மேலே தண்டனை கொடுத்துட்டாங்க, திரும்பி மந்திரிங்கிற பேசாத, கொஞ்ச நாள் இருந்து அதை முடிச்சுக்க, சுப்ரீம் கோர்ட்டை முடிச்சுக்க, சுப்ரீம் கோர்ட் நிரபராதின்னு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு தானே ஒரு முதலமைச்சர் பேசணும். அப்போ ஜுடிஷியரி இப்படி இருக்கு, பாலிட்டிஷியன் இப்படி இருக்காங்கன்னா அப்புறம் என்னத்தை இது பண்ணுறது? அதனால இது வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தமிழ்நாடை வந்து இந்தியாவே காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க சாதிக் விஷயத்தில். முதல்ல செந்தில் பாலாஜி விஷயத்தில், சாதிக் விஷயத்தில் இது போதை மருந்து கடத்தல், செந்தில் பாலாஜி விஷயத்தில் மந்திரி கொள்ளையடித்தது, 100 பேர்த்துக்கு மேலே ரூபாயை வாங்கிட்டு அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுக்காம பணத்தையும் திருப்பி கொடுக்காமன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ உன்னை திருப்பி நான் மந்திரியாக வைப்பேன்னு ஜெயிலில் மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்கன்னா காரி துப்புறான். இப்போ இதுலேயும் காரி துப்புறான். பாரியா 3 வருஷம் தண்டனையாச்சு, திருப்பி முதலமைச்சரே வைக்கிறாருன்னு. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? RN ரவி முடியாதுன்னு சொன்னாருன்னா இவரே அப்பாயின்ட் பண்ணிக்குவார். பிஸ்னஸ் ரூல்ஸில் நான் பண்ணுறேன். இப்போ செந்தில் பாலாஜிக்கு எப்படி லாக்கா இல்லாத மந்திரி கொடுத்தாரு? கவர்னர் தான் கொடுக்கலையே, பதவி பிரமாணம் வச்சுக்கலையே. கவர்னர் எப்படி பதவி பிரமாணம் எடுத்து வைக்க முடியும்? ஒரு மந்திரியை ஜெயிலில் இருந்து கூட்டிகிட்டு வந்து கவர்னர் பதவி பிரமாணம் எடுத்து வச்சு கொடுப்பாரா? அதனால் கவர்னர் முடியாதுன்ட்டார். இதுலேயும் கவர்னர் வந்து நிச்சயம் முடியாதுன்னு நான் சொல்லுவார். ஆனால் எலெக்ஷன் வருது, அரசியல் எப்படி எப்படி போகுதுன்னு தெரியலை. மத்திய அரசாங்கம் இதில் என்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியலை. மத்திய அரசாங்கமே ஒரு வேளை இவங்களுக்கு சாதகமாக, திமுகவுக்கு சாதகமாக கவர்னரை கூப்பிட்டு அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்க வேணாம்ப்பா விட்டு கொடு அப்படின்னு சொன்னால் தான் உண்டு. ஓகே, ஆனால் சட்டப்படி இது செல்லாது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டை விளக்கம் கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டை அவன் மந்திரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் வச்சு சொல்கிறேன். ஓகே சார். அதே போல் செந்தில் பாலாஜி வழக்கு ED என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு மனு போட்டிருந்தாரு. அந்த மனுவையே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க சென்னை ஹைகோர்ட். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாம், ஒருத்தரை கைது பண்ணுறீங்க, ஜெயிலில் இருக்காரு, சுப்ரீம் கோர்ட் வர உன்னை பெயிலில் விட மாட்டேன்னாங்க. EDன்னு விசாரிக்கக்கூடாதுன்னா அப்போ யார் விசாரிக்கிறது சொல்லுங்கள்? உங்களுடைய மாவட்ட செயலாளர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு நாங்களே விசாரித்து நாங்களே முடிச்சுக்கிறோம்னு சொல்ல வரீங்களா? ED விசாரிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த CCB கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அதுதான் ப்ரிடிகேட் எவன்ஸ், அதுவே விசாரணை முடியாத போது நான் வந்து அதில் ஈஸியாக நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா ED கேஸே என் மேலே செல்லாது அப்படிங்கிற வாதத்தை செந்தில் பாலாஜி வச்சிருக்காரே சார். அது வந்து 420 IPC CCB சீட்டிங். 420 IPC வந்து சீட்டிங். நீங்கள் இப்போ வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தினதுக்காக சீட்டிங் இந்தியன் பீனல் கோடு சட்டப்படி CCB விசாரிக்குது. ஆனால் உங்களுடைய இதில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து சட்டவிரோதமாக நிறைய பேர்த்துக்கு பண பரிமாற்றம் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ PMLA ஆக்ட்னு ஒன்று இருக்குங்கிறது செந்தில் பாலாஜிக்கு தெரியணும்ல. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் யார் மேலே நடந்தாலும் ED வந்து விசாரிக்கத்தானே செய்வாங்க. அவங்க வந்து 420 IPCயில் விசாரிக்கிறேன்னா அது CCB விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. 420 IPC CCBயும் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? கிரிமினல் வேலை பண்ணியிருக்கீங்கல்ல. 900 அக்யூஸ்டை கொண்டாந்து சேர்க்குறீங்களே. செந்தில் பாலாஜி பணம் வாங்கினார், 100 பேர் பணம் கொடுத்தான், 900 பேர் எங்கேயா குற்றவாளியாக வந்தான்? எதுக்கு 900 பேரை கொண்டு வரீங்க? செந்தில் பாலாஜி விடுதலை செய்கிறதுக்கு CCBயை மாவட்ட செயலாளர் மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல. அதில் அரசு அதிகாரிகளும் இருக்காங்க. இதில் வேடிக்கையாக அது அப்போ இதுக்கு இணையாக பணம் போலீஸை நம்ம போலீஸை சொல்லும்போது ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிறீங்க. ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு 900 குற்றவாளியை கொண்டு வரீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்கு நீங்கள் வந்து காவடி தூக்குறீங்கன்னு தானே அர்த்தம். உங்களை எப்படி நம்ப முடியும்? செந்தில் பாலாஜி CCBயை விசாரித்தா அந்த பறி கொடுத்தான்ல 100 பேர், வீடு அடமானம் வச்சு வீடை விற்று நகையை விற்று கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வச்சு கொடுத்தான்ல, அவனுக்கெல்லாம் எங்கே நீதி? அதை நீதி வாங்கி கொடுக்க வேண்டியவன் உன் காவல்துறை தானே. CCB வெக்கம் இல்லாமல் உன் காவல்துறை அவனை காப்பாற்றி விடுறீங்களே. பணம் கொடுத்தவனையும் அக்யூஸ்ட் ஆக்கி ஒருத்தனை வந்து இது பண்ணுறீங்களே. என்ன இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் காவல்துறையெல்லாம் காரி துப்ப வேண்டிய சூழ்நிலையில் நான் வரேன். 25 ஆண்டு காலம் அந்த துறையில் வேலை பார்த்ததுக்கு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நாங்கள் இருக்கும்போது இருந்த அதிகாரிகள்லாம் மனசாட்சியோடு இருந்தாங்க. மனசாட்சி விட்டு கொடுக்க மாட்டாங்க. 900 அக்யூஸ்டை சேர்க்கறதுக்கு ஒத்துருக்கவே மாட்டாங்க. ஏன் நீ வந்து அரசியல்வாதிக்கு துணை போறையா? பணம் கொடுத்தவன் 100 பேர், வாங்கினவன் ஒருத்தன் 101. அவன் மேலே பணம் கொடுத்தவன் மேலே கேசப்பட்டாலும் 101 தானே வரணும். ஏன் அதிகாரி எல்லாம் போட்ட?
அதிகாரிகளை ஏன் போட்டான்? அதிகாரிகளை இவங்களை வழக்கு போடுறதுன்னா அரசாங்கத்தை அனுமதி வேணும். இவங்க தான் அரசாங்கம், அனுமதி கொடுக்கவே மாட்டாங்க இந்த 5 வருஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கல்ல, அந்த வழக்கு வந்தது, சிசிபி போட்ட வழக்கு, சொல்லிட்டாங்க அனுமதி கொடுக்கல, அரசு அதிகாரிகள் மேலே போட்டுருக்கோம். பணம் கொடுத்தவன் வாங்கினவனுக்கு அரசு அதிகாரிகள் மேலே எப்படி இது வரும்? அப்போ இவங்களை நம்பி ஈடியை விட்டுட்டு இவங்களே விசாரிச்சுக்கணும். ஜெயலலிதாவுக்கு மட்டும் கர்நாடகத்துக்கு மாற்றணும், அங்கே இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வைக்கணும். ஆனால் இவங்களுக்குன்னா இவங்க திமுக கட்சிக்கு வேண்டியவங்க, அவங்க குடும்பத்துக்காரவங்கன்னா எங்களுக்கு இதுதான் விசாரிக்கணும். மூக்காலகிரிக்கு வந்து சித்தூர் விசாரிக்கணும், ஜெயலலிதாவுக்கு இங்கே இது கர்நாடகா விசாரிக்கணும், மூக்காலகிரிக்கு சித்தூர் விசாரிக்கணும்னு யார் கொண்டு போனா? திமுக காரங்க. ஜெயலலிதா இருக்காங்க, எனக்கு சித்தூருக்கு மாற்றுங்க இவங்க இது அப்படின்றது. ஆனால் இவங்க இருக்கும்போது இவங்க ஆட்களெல்லாம் இங்கேயே விசாரித்து நாங்களே முடிச்சுக்குவோம். இப்போ இந்த வழக்கில் பொன்முடி வழக்கில் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து வக்கீலை பிடிச்சாங்கன்னு சொன்னோம். முதல்ல இந்த ஸ்டே வாங்கினதெல்லாம் 50 கோடி, ஒரு வக்கீலுக்கு 5 கோடின்னு 10 வக்கீலுங்க பங்கு போட்டாங்க. எதிராளி யார்? லஞ்ச ஒழிப்புத்துறை. அவன் வந்து என்ன பண்ணுறோம், நீ ஒரு பெரிய வக்கீலை போய் பிடிக்கணும்ல, இவன் தான் இவனோட கூட்டணி சேர்ந்துக்கிறான குற்றவாளியோட. எந்த வக்கீலை வச்சாங்க சொல்லுங்கள்? லஞ்ச ஒழிப்புத்துறை சுப்ரீம் கோர்ட்டில் அதிக பணம் கொடுத்து பெரிய வக்கீலை வச்சாங்களா சொல்லுங்கள்? ஆனால் அதே செந்தில் பாலாஜி கேஸில் 1 கோடி ரூபா கொடுத்து இடி நடத்தினதுனால 1 கோடி ரூபா கொடுத்து வக்கீலை கூட்டிகிட்டு வந்து வாதாடினாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜிக்கு வந்து கிடைக்கல. நீ அவன் தான் 50 கோடி 20 கோடின்னு கொடுக்குறான்ல. நீ லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் இருந்து ஒரு பெரிய வக்கீலை பிடிச்சி நீ வாதாடலாம்ல. வக்கீலே பிடிக்கல, பேருக்கு கேஸை நடத்திட்டு பெரிய வக்கீலே பிடிக்கல. அதில் வந்துக்கிட்டு ஆட்கொணர்வு மனு இதிலெல்லாம் இவர் வந்தார்ல, கபில் சிபல் வந்தார்ல. இவங்க வந்து இவங்களும் சீனியர் கவுன்சிலை பிடிச்சாங்க இதில் இடி. ஆமாம், அவருக்கு 1 கோடி 1.5 கோடி. துஷார் மேத்தா பிடிச்சாங்க 1 கோடி 1.5 கோடி. ஆமாம். இந்த இவங்களுக்கு பொன்முடியில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை யாரை பிடிச்சா நீங்கள் பேரை சொல்லுங்கள்? இவன் தான் துணை போகிறான்ல. அதனால தான் நான் இன்னுமே என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறைன்னே சொல்லாத. ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியை விட ஒரு மோசமான ஒரு காவல்துறை தான் நம்ம இதில் இருக்கு. அவ்வளோதான். இது வந்து வேதனையான ஒரு விஷயம். பொன்முடிக்கு தண்டனை கிடைச்சி அவர் மந்திரி ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதுல நமக்கு என்ன லாபம் இருக்குது? நான் அவரை எதிர்த்து பேசணுங்கிறதுல என்ன லாபம் இருக்குது? எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கும், தப்பு செஞ்சவன் பதவியில் இருக்கக்கூடாது. இதுதானே ஜனநாயக கோட்பாடு. அந்த ஜனநாயக கோட்பாடு மதித்து தான் நாங்கள் பேசுகிறோம். அதனால தான் சொல்கிறேன், இதில் வந்து கவர்னர், நாங்கள் அதைத்தான் கவர்னருக்கு எழுதியிருக்கோம். உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வந்து விளக்கம் கேட்டு எங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. இவரை மந்திரி ஆக்கலாமா, இவருக்கே எம்எல்ஏ பதவி இருக்கான்னு கேளுங்க, கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் கவர்னர். கவர்னர் அதுவரை நீங்கள் பதவி பிரமாணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் எழுதியிருக்கோம். கவர்னர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். சார், கடைசி கேள்வி சார். குறிப்பாக இந்த ஊழல் வழக்குகளுக்கு எதிராக நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தனியாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வழக்கு எப்படி சார் போய்கிட்டு இருக்கு? அதோடைய விவரம் எதுவும் சொல்ல முடியுமா சார்? இல்லை, தானாக முன் வந்து பொன்முடி மேலே வழக்கம் எடுத்தார். ஆமாம், ஆனந்த வெங்கடேஷன். இவங்க இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகள் இனி என்ன யோசிப்பாங்க? நம்ம என்னப்பா நேர்மையாக மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுக்குறோம், கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உச்ச நீதிமன்றத்தில் போய் அதை நிறுத்தி விட்டுறாங்க. அப்போ நம்ம ஏன் இந்த இதை எடுத்து இந்த வழக்கில் வந்து மனசாட்சிப்படியோ சட்டப்படியோ நம்ம ஏன் தீர்ப்பு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இன்னுமே உயர்நீதிமன்ற நீதிபதிகள்கிட்ட வந்துடுமா இல்லையா? அதனால் என்ன சொல்கிறேன், இனி வரக்கூடிய எந்த அரசியல்வாதி வழக்குகளையும் நீதிபதிகள் பெருசாக எடுக்க மாட்டாங்க. எடுத்து கொடுத்து பிரயோஜனம் மேலே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்கல்ல, பணத்தை செலவு பண்ணி பெரிய வக்கீல் வச்சு வாங்கிட்டு வந்துடுறாங்கல்ல. அதனால் இனிமேல் அரசியல்வாதிகள் மீதுள்ள எந்த வழக்கிலும் நீதிபதிகள் மனசாட்சியுடன் தைரியமாக தீர்ப்பு கொடுக்க மாட்டார்கள். இதில் உயர்நீதிமன்றத்தில் காரணம், சட்டப்படி அவர்கள் கொடுக்கும் தீர்ப்பை சட்டத்தில் என்னென்னத்தையும் சொல்லி அங்கே இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க. அப்போ இனி என்ன ஆகும்? இனி எல்லா வழக்குகளையும் யாரும் விசாரித்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க கீழ்கோர்ட்டுகளில். அப்படின்னு தானே ஆகுது. உங்களுக்கு இதில் வந்துக்கிட்டு வெள்ளூர்லேருந்து விழுப்புரத்துலேருந்து வெள்ளூருக்கு மாற்றினாங்க. வெள்ளூர்லேருந்து 7 நாளில் எல்லா விட்னஸையும் விசாரிக்கிற மாதிரி போட்டு 7 நாளில் போட்டு முடித்தாங்க. அது பொன்முடி இதை அக்யூடல் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் வந்து எடுத்துட்டார். அதை இந்த மாவட்ட செயலாளருமே இருக்கான் பாருங்க, நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை, அவனும் வந்துக்கிட்டு அப்பீலே பண்ணலை. இவங்க இது பண்ணதை அப்பீல் பண்ணணும், அப்பீலே பண்ண அப்போ தான் ஆனந்த வெங்கடேஷன் எடுத்தார்.
ஆனந்த வெங்கடேசன் எடுத்து தண்டனை கொடுத்துட்றாருன்னு வைங்க, மறுபடியும் இன்னொரு வழக்கில் பொன்முடி அதே மாதிரி 50 கோடி கொடுத்து 10 வக்கீலை பிடிச்சா அந்த வக்கீல் போனால் தான் நீதிபதியை மாற்றி போடுறாங்களே, அவன் போட்ட தீர்ப்பையே மாற்றி சொல்கிறாங்களே, இதெல்லாம் நடக்குதில்லை. அதனால் இனி எந்த நீதிபதியும் நான் சொல்கிறேன், எந்த நீதிபதியும் உயர் நீதிமன்றத்தில் இருப்பவர்கள் இன்னமே நியாயப்படியோ தர்மப்படியோ சட்டப்படியோ தீர்ப்பு கொடுக்க பயப்படுவாங்க. காரணம், நாம் நியாயப்படி சட்டப்படி தர்மப்படி கொடுக்கப்படும் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மாறுது. நம்ம ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கிறணும்? நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கோம், இவங்களையா நம்ம பகிச்சுக்கணுங்கிற எண்ணம் இனிமேல் வந்துவிடும். அதனால் இனி இறைவனின் கோர்ட்டு தான் தண்டனையை ஒழிய நீதிமன்றங்கள் தண்டனைங்கிறது இனிமேல் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுதான் என்னுடைய. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி மக்கள் நன்றி. வணக்கம்.